கிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன மருத்துவ பலன்கள் பத்தி பார்க்க போறேன்னா, கற்றாழையின் மருத்துவ குணத்தை பத்தி பார்க்க போறேங்க. இது பல நூற்றாண்டுகளாக தோல் பிரச்சனை, செரிமான பிரச்சனை, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த பயன்படுதுங்க. இது சருமத்திற்கு ஈரப்பதத்தை அளிக்குதுங்க, காயங்களை ஆற்றுது, ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுதுங்க. கற்றாழை ஜெல் சருமத்தை ஈரப்பதமாக்குதுங்க, எரிச்சல் மற்றும் வீக்கத்தை குறைக்குதுங்க. மேலும் காயங்கள், தீக்காயங்களை ஆற்ற உதவுதுங்க. கற்றாழை சாறு செரிமான அமைப்பை மேம்படுத்த உதவுதுங்க, மலச்சிக்கலை போக்குதுங்க, குடல் இயக்கங்களை சீராக்குதுங்க. கற்றாழை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுதுங்க. உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற கற்றாழை நம்மளுக்கு உதவுதுங்க. அதனால கற்றாழைய பயன்படுத்துங்க, உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. கற்றாழையின் மருத்துவ பலன்களை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. கற்றாழையில் இருக்கக்கூடிய வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறு கற்றாழை, பெரும் கற்றாழை, செங்கற்றாழை, பேய்கற்றாழை, கருங்கற்றாழை, வரிக்கற்றாழை. என்னங்க இது இத்தனை பேரு சொல்றீங்களே, நாங்க கேள்விப்பட்டது கற்றாழை அப்படிங்கிற பேரு தான், அதுல இத்தனை வகைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுதுங்க. இத்தனை வகைகள் இருக்கதாங்க செய்யுது. இயற்கை முறையில நம்ம உடல் நலத்துக்கு தேவைப்படுறத பயன்படுத்துறத விட்டுட்டு, ஏதாவது நோய் நொடி வந்துச்சுன்னா டைரக்டா டாக்டர்கிட்ட போய் பாத்துறது. ஒரு சாதாரண செரிமான பிரச்சனைக்கு கூட நம்ம டாக்டர்கிட்ட போய் தான் பாக்குறோம். இந்த இயற்கை மூலிகையில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை நம்ம உணர்றது கிடையாதுங்க. இயற்கை மூலிகளை பயன்படுத்தினா நம்மளுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குங்க. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே காணாம போயிருங்க. கற்றாழை மருத்துவ பயன்களை நீங்க மட்டும் பயன்படுத்துறது மட்டுமல்லாம மற்றவர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அடுத்த பதிவுல நம்ம வேறொரு மூலிகையின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாங்க. நன்றி, வணக்கங்க.